வெல்கம் டு டியூட்டரி ரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இஃப் அதே மாதிரி வந்துட்டு இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப் அப்படின்ற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இஃப்ல பார்த்த விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் சப்போஸ் என்னோட கண்டிஷன் அப்படின்றது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ஸோ நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் எல்ஸ் இஃப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ் அப்படின்றது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்றது செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷனுங்கிறது வந்துட்டு ட்ரூ ஆகுதோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் மட்டும் எனக்கு ரன் ஆகும். ஸோ அதாவது வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ்குள்ளே ஸோ எந்த பர்டிகுலர் கண்டிஷனுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். இஃப் சப்போஸ் எனக்கு வந்துட்டு எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃப்ளோசார்ட் பார்க்கலாம். ஃப்ளோசார்ட்டில் வந்துட்டு நம்ம இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். இஃப் சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன், ஸோ அதில் இருக்கக்கூடியது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக். இப்படி வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிறப்போ நமக்கு வந்துட்டு எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ முடிச்சுட்டு அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ரன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸில் வந்துட்டு 3 வேரியபிள் வந்துட்டு இன்புட்டாக வாங்கியிருக்கோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான இன்புட் அப்படின்றது வந்துட்டு வாங்கியிருக்கோம் ஸ்கேன் ஆஃப் மூலமாக. ஸோ வாங்கின இன்புட்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா பியை விடவும் ஏ பெருசாக இருக்கணும், அதே மாதிரி சியை விடவும் ஏ பெருசாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பைன் பண்ணுற ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் என்னோட ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் என்னோட ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பியை விடவும் ஏ பெருசாக இருக்கணும், அதே மாதிரி சியை விடவும் ஏ பெருசாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ தான் பெருசு, அதனால் ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஏ பெருசு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மீதி இருக்கிறது ரெண்டு பர்டிகுலர் வேரியபிள், ஒன்று வந்துட்டு பி பெருசாக இருக்கணும், இல்லை அப்படின்னா சி பெருசாக இருக்கணும். ஸோ பி கிரேட்டர் தென் சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் இஃப்ல செக் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பி இஸ் பிக். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். அதை எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இந்த இடத்துல 10 கொடுக்குறேன், ரெண்டாவது வேல்யூ 20, மூணாவது வேல்யூ 13 கொடுக்குறேன். சி இஸ் பிக் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல 10, 35, அதே மாதிரி 25, பி இஸ் பிக் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. 40, 35, 20 இந்த மாதிரி கொடுக்குறேன், எனக்கு ஏ இஸ் பிக் அப்படின்ற மாதிரி வேல்யூ கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping all your